ஆகுறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள் 30 நாள் இந்த மாதிரியான நாட்கள், அதாவது குறைந்த நாட்களில் பயணம் பண்ணக்கூடியங்க செவ்வாய், புதன், சுக்கிரன், அடுத்தது சந்திரன். இந்த 4 கிரகமும் குறிப்பிட்ட நாட்கள் கணக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. குரு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை 365 நாளைக்கு ஒரு முறை அவர் பயிற்சி ஆகுறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். எல்லாருக்கும் சனி பகவானை மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு வந்துட்டாருன்னா பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா குரு பகவான் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவர், அதுக்கான தீர்ப்பு கொடுக்குறவர் தான் சனி பகவான். நம்ம எல்லாரும் குரு பகவான் விட்டுறோம், ஆகா குரு பயிற்சி ஆகிறாரு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் எந்த நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கான பலன்களை கர்மாவுடைய பலன்களை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைக்கிற யாருன்னா குரு பகவான் தான். அதனால தான் ஜென்மத்தில் நம்ம குரு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம யாரும் பயப்படுறதில்ல, சனி பகவான் மட்டும்தான் நம்ம பார்த்து பயப்படுறோம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை பற்றி தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் குருவை பற்றி நம்ம பயப்படுறதில்ல. குரு வந்து சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக அதுக்கான பயம் நமக்கு இல்லை. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு 4 பேர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பார்த்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இறைவன் யாரா இருக்காரு? நம்மளுடைய மனசாட்சியா. அப்போ நமக்குள்ள, அதனால தான் கடவுள் அப்படின்னாங்க. கடந்து உள்ளே செல் அப்படின்னு என்னன்னா, நம்ம அந்த அப்பெல்லாம் நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, உள்ளம் ஒரு கோவில் ஊனுடம்பு ஆலயம். வேற எங்கேயும் நீ தேட வேண்டாம் கடவுளை, உனக்குள்ள நீ கடந்து போனீனாலே அந்த கடவுள் அப்படிங்கிறவர் உனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்க, அதாவது நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னுடைய அந்த உலகப்பற்றை விட்டுட்டு அவங்க தனக்குள்ளேயே ஆழ்ந்து போய் தான் கடவுள் அப்படின்னா இப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் நம்மளுக்கு நிறைய கதைகள் மூலமா ஒரு மக்களை வழி நடத்துறதுக்காக நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நமக்கு இந்த சிலை வழிபாடு, சரிங்களா. ஆனால் அரூப வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு மெயின் ரொம்ப. அப்போ என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு அப்படின்னா என்னங்க, அணுக்களாக இருக்கக்கூடியது பிண்டத்தில் அப்படின்னா உலகத்துல, அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்மளுடைய உடம்பு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் நம்மளுடைய உடம்புல உயிராக இருக்குது. அப்போ உயிர் நமக்கு எப்படி வருது எப்படி போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரிதான் அப்ப இந்த மாதிரி வரும்போது என்னன்னா, குரு வந்து கடவுள், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாதா பிதானா அம்மா அப்பா வந்து நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அதனால அவங்க நம்மளுக்கு கரெக்டான வழிகாட்டியாக தான் இருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க. அப்போ குருனா நமக்கு யார்? முதல் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே நமக்கு குரு தான், சரிங்களா. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்வான, அதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய இடங்கள்ல உள்ளவங்க எல்லாமே குருவா நமக்கு சொன்னாங்க. அதாவது மகான்கள், சித்தர்கள், பிராமணர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர், ஜோதிடர், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம குருவா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ குரு அப்படின்னாலே நமக்கு கடவுள் அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு. அப்போ குரு நமக்கு சரியாக கிடைச்சாதான் கடவுளை நம்ம அடைய முடியும். ஆனால் குருவின் வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு வழி. அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் நமக்கு குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் வழிகாட்டி அமையும். இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கைட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட அந்த வழிநடத்தல் மூலமாக நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஏதோ ஒருத்தர் எனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நானே எல்லாத்தையும் நானே தெரிஞ்சு நானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார் மீன்ஸ் எப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ குருனா நமக்கு என்னென்னா கடவுள், நமக்கு முன்னோர்கள், எல்லாமே குரு, குழந்தைகள் நமக்கு குரு. அப்போ வாழ்க்கையில் நமக்கு குரு அப்படிங்கிறதா மெயின். நம்ம முன்னோர்கள் இல்லாமல் நம்ம வந்துடுறதில்ல,
நம்ம குழந்தைகள் எல்லாமே நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகிறதுங்க. ஏன்னா நம்மளுடைய கர்மாவே நம்ம தொடர்ச்சியே வந்து நம்மளுடைய குழந்தைகள் தான். அப்போ குரு அதுக்காக தான் நம்மளுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு குழந்தைகள், குரு முன்னோர்கள், அறிவு, அதாவது மிகப்பெரிய பொக்கிஷமான அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அடுத்தது திருமணம், குரு நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும், திருமணம் நடந்தால் தானே குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற மாதிரி திருமணம், அறிவு, நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறது, ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது குரு. அப்படி நம்ம ஜாதகத்தில் குருவுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு நமக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகிட்டே வரும்போது எந்தெந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக குரு வந்து கடகத்தில் இருந்தார் இல்லையா. ஆனாலும் இவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ரொம்ப டிராவல் பண்ணுறார். என்னன்னா புனர்பூசம் தான் கடைசி மிதுனத்தில், அடுத்தது கடகத்தில் புனர்பூசத்தில் தான் வரப்போகிறார். இப்போ பாருங்க, இந்த போன லாஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் இருக்கும். நிறையா மிகப்பெரிய கோவில்களோ அல்லது சின்ன சின்ன கோயிலோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 கோயில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாதத்தளவில் நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசி. அப்போ அவர் அந்த கடகராசிக்கும் அந்த மிதுன ராசிக்கும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த கோயில்கள் எல்லாமே மீண்டும் அதாவது திருப்பணி நடந்து மீண்டும் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நமக்கு நடக்குது. ஏன் பார்த்தீங்க பாருங்க, குரு 12 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு கோவிலில் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே முன்னோர்கள் வந்து அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாரை விட்டுட்டு சக்கையை மட்டும் முடிச்சிட்டோம். நம்ம எதை சொன்னாங்களோ அதை நம்ம எல்லாம் விட்டுட்டோம். நாகரிகம் அப்படிங்கிற பேரில் நமக்கு எது நம்ம டைமுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் சரி, எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் சரி, என்ன ஆகிறது இல்லைங்க, எந்த பரிகாரம் பண்ணாலும் பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு வழியில தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த குரு வந்து ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது. அப்போ குரு வந்து 12 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு வர்றாரு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்தில் உச்சமாகிறார். அப்போ தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல தான் தங்கம் விலை அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 30,000 ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய்க்கு 19,000 சம்திங் நேற்று அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்னாலும் ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். நீங்கள் நிறைய பேர் தங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் குரு பாதிக்கப்பட்டிருப்பார். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா நகையும் பேங்கில் தான் அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். அப்போ இந்த தங்கத்தினுடைய விலை அதிகமாகி பொருளாதாரம், அதாவது ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகமாயிருக்கு. ஏன்னா குரு உச்சத்துக்கு வரும்போது நல்ல அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொன்றுமே இப்போ மஞ்சள் ஆகட்டும், மஞ்சள் வந்து குரு, தங்க குரு, அப்படி ஒவ்வொரு அந்த பொருள்களுடைய விலையும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்போ மங்கள காரியங்கள் நிறைய நடக்கும். அப்போ குரு கடகத்துக்கு வரும்போது நிறைய ராசிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது காலச்சக்கரத்துக்கு இது 4வது வீடு. கடகம் வந்து காலச்சக்கர ராசிக்கு 4வது ராசி. அப்போ 4ஆம் இடம் என்பது நிலையானது. அப்போ அதே மாதிரிங்க அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி நடக்குதுங்க, அந்த தெய்வத்தை நிலைப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியதான் கும்பாபிஷேகம். இப்போ ஏன் நம்ம 12 வருஷம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த 12 ஆண்டுக்கு ஒருக்க மறுபடியும் தெய்வத்தை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வருஷம் ஒருக்கா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும். 12 மாதத்தில் குரு பகவான் சுற்றி வந்து அடுத்த வருடம் தொடங்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை தேவையில்லாத வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வெளியே போயிடும். நெகட்டிவ் அப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராமல் இருப்பாங்களா, யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஆஹா இவங்க என்ன இப்படி இவ்வளோ வசதியோடு இருக்காங்க, அடடா என்ன போன தரம் வந்தப்போ டிவி வந்து திருண்டு இருந்துச்சு, இந்த தரம் பார்த்தா 50 இன்ச் டிவி வாங்கி மாட்டிட்டாங்க, ஏசி மாட்டிட்டாங்க, சோஃபா செட்லாம் வாங்கி போட்டாங்க, அடடா அப்படின்ற
அந்த அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துலயே இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதே எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். சரியா? அப்ப எண்ணம் சொல் செயலால கூட நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அது திரும்ப பிரபஞ்சமானது நமக்கு அதே விதத்துல நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த குரு அப்படிங்கிறவரு நமக்கு வழிகாட்டி. அப்ப இந்த குரு நமக்கு கடகராசிக்கு பயிற்சியாக போறாரு, உச்சமாக போறாரு. அப்ப இப்ப உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவோட நிறைவுல அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் இல்லைங்களா? அப்ப மிதுன ராசிக்கு குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 10ஆம் அதிபதி. முதல்ல இவர் பாதகாதிபதினு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அவர் குரு பாதகாதிபதி தானே. 7ஆம் அதிபதி மொத்தத்தில் உபய லக்னக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பாதகத்தை செய்வார். பாதகத்தை எப்படி செய்வார்? பாதகத்தை சாதகமா நமக்கு செய்வாரா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ மிதுன ராசிக்கு என்னதான் நம்ம பாதகமாவே இருந்தாலும் அதை நம்ம சரி பண்றதுக்கான விஷயங்களை தான் குரு கொடுப்பாரு. இப்போ நம்ம ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்துக்கு குரு நமக்கு பாதகாதிபதி ஆயிட்டார்னா போன பிறவியில நம்ம கண்டிப்பா குழந்தைகள் குழந்தை கருவை கழிச்சிருப்போம், இல்லைன்னா குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு எதுவும் நம்ம செய்யாம அப்படியே அவங்களை அனாதையை விட்டுருப்போம், இல்லை முன்னோர்களுக்கு நம்ம எதுவும் தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம், அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம். குருனா தாயாருக்கு நம்ம செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செஞ்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் குரு பகவான் பாதகாதிபதியா நம்மளுடைய ஜாதகத்துல வருவார். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு இருக்கு இல்லையா? அந்த உறவுகள் பாதிக்கப்படும் போதுதான் அதுதான் நம்மளுடைய கர்மாவாக வரும். நான் நிறைய வகுப்பு எடுத்திருக்கேன், அந்த வகுப்புல நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நிறைய உங்களுக்கு நம்ம வீடியோலயே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கிரக காரத்துக்கு உண்டான உறவுகள் எப்படி நமக்கு பாதிச்சிருந்தா எந்த மாதிரியான கர்மா நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு இருக்கும், எப்படி வரும், அதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணலாம், அந்த உறவுக்கு உண்டான சந்தோஷங்களை கொடுக்கும்போது தான் அந்த கர்மாவானது நமக்கு குறையும் அப்படிங்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இருந்தீங்கன்னா நம்ம சேனல்லையே முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எப்படி நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போ இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ பொதுவாகவே இந்த லக்னம் ராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு தான் மெதுவாக பெருசாக நம்ம ராசிக்கு நம்ம பாதகத்தை எடுத்துக்க மாட்டோம், லக்னத்துக்கு மட்டும் நம்ம மெயினாக எடுத்துக்குவோம். அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய மிதுன ராசி மிதுன லக்னம் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 திருமணம் நடக்கும். திருமணம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துலேயே உச்சமாகிறார். பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிறைவில்லாத ஒரு தன்மையை இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பொதுவாக குரு பகவான் கொடுப்பார். அதுவும் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு வலுத்திருக்க கூடாது. எப்பவுமே இந்த மிதுன லக்னம் கன்னியா லக்னத்துக்கு குரு வலுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. 6 8 12ஆம் இடங்கள்ல இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ ஆயிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக இருதாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அப்போ இந்த மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதியா இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ 2ஆம் இடங்கிறது என்னங்க? குடும்பம், பொருளாதாரம், தனவரவுகள், குடும்பத்திற்கு ஒரு உறவு வர்றது. முதல்ல நம்ம உறவு வர்றது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா குரு பகவான் மிதுனத்துக்கு வந்தா எந்த வீட்டை பார்க்குறாரு? விருச்சிகத்தை 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தையும் அடுத்தது 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தையும் அடுத்தது 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அப்ப 6 8 12 7 10 6 8 12 அப்ப 6 8 12 6 8 12 அப்படின்னா வலிகளோடு சேர்ந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அப்ப வலிகளோடு சேர்ந்த சந்தோஷம்னா என்ன? குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி இல்லையா? அப்ப 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மிதுனத்துக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த இடம் வலுத்துக்கும். அப்ப 10ஆம் இடங்கிறது என்னங்க? ஒரு கௌரவம், ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியது, ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் மூலமாக நல்ல வருமானங்களை இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் கொடுத்துருவார். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது
வாழ்க்கை துணை, பார்ட்னர், நண்பர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு தொழில்ல லாபம், பொருளாதாரம், பண வரவுகளை கண்டிப்பா கொடுப்பார். எப்பவுமே பொதுவா மிதுன ராசிக்கு பணம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால எப்பவுமே அவங்க கிட்ட பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு கைகூடும் இல்லைங்களா? இது வந்து புனர்பூச நட்சத்திரத்துல போகும்போது, அதாவது 7, 10 எப்ப செயல்படும்னா புனர்பூச நட்சத்திரத்துல போகும்போது, அடுத்து பூச நட்சத்திரத்துல போகும்போது, ஆயில்யத்துல போகும்போதும் என்ன செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புனர்பூசத்துல போகும்போது 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் செயல்படும். அடுத்தது பூச நட்சத்திரத்துல போகும்போது 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் செயல்படும். அடுத்தது ஆயில்யத்துல போகும்போது 1, 4. அப்ப புனர்பூசத்துல போகும்போது 7ஆம் இடம் தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு கௌரவத்தை கொடுக்கறது, ஒரு தொழிலை கொடுக்கறது, நிலையான ஒரு தொழில் கொடுக்கறது, தொழில் மூலமாக வருமானத்தை கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். ஒரு உறவு வர்றது, தாம்பத்தியத்தால் குழந்தை பிறக்கக்கூடிய பாவம் என்பது 7ஆம் பாவம். அப்ப கண்டிப்பா குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரியுது இல்லைங்களா? அடுத்தது பூச நட்சத்திரத்துல போகும்போது 8, 9 இங்கேயும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியது எல்லாம் சொல்லுவான். குரு தசை நடந்தா, குரு புத்தி நடந்தா, குரு பார்த்தா, குரு சேர்ந்தா இப்ப மிதுன ராசிக்கு குரு இங்கதானே இருந்தாரு, ஜென்மத்துல தானே இருந்தாரு. அப்ப 5, 7, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, கொடுத்துருக்கணும்ல. ஆனா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது என்னங்க? பாதகஸ்தானம். பாதகஸ்தானாதிபதி வலுவாங்க உட்காந்து பாதகஸ்தானத்தையே பாக்குறதுனால அப்ப என்ன பண்ணுவாரு? திருமண தடையை கொடுத்திருப்பார் இல்லையா? அப்ப 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 8ஆம் இடங்கிறது என்னங்க? எதிர்பாராம ஒரு விஷயத்துல கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இதெல்லாமே நடக்கும். திருமணம் நடக்கிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, உயில் சொத்துக்கள் மூலமாக ஏதோ ஒரு சொத்து ஒன்று வர்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பணம், எதிர்பாராத ஒரு பெரிய பணத்தை, ஒரு முதலீட்டை இவங்க செய்யறது, ஒரு முதலீடு செய்யறது, முதலீட்டு மூலமாக வருமானங்கள் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துல போகும்போது கிடைக்கும். அடுத்தது 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அப்ப அப்பா செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச புண்ணியம், இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய காலம் என்பது 9ஆம் பாவம். சரிங்களா? பாக்கியஸ்தானத்தை கொடுக்கறது. எப்பவுமே குரு உச்சத்துக்கு வரும்போது அதனுடைய பலன்களே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு குரு பார்க்க போறோம், அவர் நல்லா இருந்தாதான் போகக்கூடிய மக்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாருன்னா இந்த அப்படி எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. இதே கோபமா இருக்காரு குரு, எப்படி போனா எப்படி இருப்பாரு? இந்தா புடி சாபத்தை, இந்த நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப, அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்போ அவர் வந்து உச்சமா இருக்கும்போது, தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்போது அவர் என்னன்னா மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு தான் செய்த நல்ல புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப இந்த பலன்களை கொடுப்பார். நமக்கு முதல்ல புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அந்த பலன்களை கொடுப்பாரு இல்லையா? நம்ம வந்து எல்லாரும் சொன்னாங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நாம எந்த அளவுக்கு புண்ணியங்களை செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, எங்க நிறைய பேர்த்துக்கு நான் வந்து அன்னதானம் போட்டிருக்கேன், நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன், நிறைய குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன், முடியாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கேன், ஆசிரமத்துக்கு நான் போய் சாப்பாடு போட்டிருக்கேன், இது கோவில் கட்டியிருக்கேன், கோயிலுக்கு நிறைய போயிருக்கேன், சாமி நிறைய கும்பிட்டுருக்கேன், ஆனா இந்த சாமி எனக்கு எதுவுமே பண்ணலைங்க. சாமி எதுவுமே பண்ணல, அதுக்கான நேரம் வரல, அதுதான் உண்மை. அப்ப இப்ப எல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருந்தது எல்லாமே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க பேங்க்ல. இப்ப அதுக்கான கீய குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துறாரு. இப்ப போய் நம்ம அக்கௌண்ட்ல செக் எழுதி போட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடலாம், அந்த மாதிரி. சரிங்களா? அப்ப இது எல்லாமே நமக்கு எப்ப வரும்னா அந்த காலகட்டங்கள் வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஒவ்வொரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு காலையில எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. குறைஞ்சபட்சம் 12 நாள், அதிகபட்சம் 48 நாள், கண்டிப்பா 12 நாள்ல இருந்து 48 நாள் ஆனா தான் நீங்க ஒரு கோயிலுக்கே போய் ஒரு விளக்கே போட்டீங்கனாலும் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, வார வாரம் நம்ம விளக்கு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு செவ்வாய்க்கு நான் பொதுவா இந்த கடன், நோய், வழக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில தீபம் போடுங்கன்னு நிறைய பேத்துக்கு நான் சொல்லுவேன். இப்போ நமக்கு போட்டோடனே 1ஆவது வாரம் போட்டோடனே 2ஆவது வாரமே கடன் அடைஞ்சிருவோம், அடையாது. 3ஆவது வாரமே நமக்கு சரியா போயிடுமா அப்படின்னு ஆகாது. அது குறைஞ்சபட்சம் நமக்கு தொடர்ந்து ஒரு 7 வாரம் போடணும், ஒரு 12 வாரம் போடணும். அப்படியே அந்த அந்த நாட்கள் போக 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 போகத்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அதுக்கான பலன் என்னன்னு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு வாரம் போடுவோம்,
2வது வாரம் போடுவோம், 3வது வாரம் போடும்போது சலிப்பாயிருப்போம். என்னடா கோயிலுக்கு வந்தோம், விளக்கு போட்டோம், சாமியை கும்பிட்டோம், ஆனால் 3 வாரம் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையே. நம்ம 30 வாரமா தப்பு செஞ்சிருப்போம், 3 வாரத்துல சரியாயிரும்னா சரியாயிருமா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த கிரகங்களுடைய தாக்கம் குறையணும்னா நம்ம தொடர்ந்து அந்த ஆலயங்களுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டே வரணும். ஒரு முறை போனால் மட்டும் போதுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் ஒரு முறை மட்டும் இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஆலயத்துக்கு போகும்போது தான் அந்த ஆலயத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியானது நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போவோம், 10 நிமிஷம் கோயிலில் இருக்க மாட்டோம், வந்துடுவோம். ஆனால் அதுக்கான பலன் கிடைக்குமானா கிடைக்காது. 24 நிமிடம் ஒரு கோவிலில் நம்ம உட்கார்ந்து இருந்தால் மட்டுமே அந்த தெய்வத்தின் உண்டான அந்த எனர்ஜி நம்மளுடைய உடம்புல ரிசீவ் ஆகும். அதுக்கு தான் முதல்ல நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யறது. அதை பற்றி பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும். சரிங்களா? சரி, அப்போ குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் போகும்போது பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு சொத்து வாங்கிறது. ஏன்னா 6, 8, 10, 6, 8, 12ஆம் இடம் கனெக்ட் ஆகுது இல்லையா? 6, 8, 12 குரு வந்து 10ஆம் பார்வையா, சாரி 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு கடன் வாங்கி சொத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமோ, ஒரு காலி இடமோ, ஒரு வீடோ, ஒரு சொத்தோ வாங்கக்கூடிய விஷயத்த இந்த ஜாதகருக்கு, அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? ஜாதகர்னு வருது. சரி, அப்போ ஜாதகத்தை, அதாவது மிதுன ராசிக்காரில் ஒரு நிலையான ஒரு வருமானம், ஒரு வேலையாகட்டும், ஒரு வருமானமாகட்டும், ஒரு நிலையான ஒரு வேலையை கொடுக்கறது, வருமானத்தை கொடுக்கறது எல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போது. அதை நம்ம பிரித்து துல்லியமாக இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் இந்த நட்சத்திரத்தில் போவார், இந்த நட்சத்திரத்தில் போவார். அதில் 4 பாதம். அந்த 4 பாதத்தில் நம்மளுக்கு ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, நடக்கக்கூடிய தசா புத்திக்கு அந்த புத்திநாதனுடைய கிரகங்கள், அந்த நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு திரிகோணத்தில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு துல்லியமான பலன்களை நம்ம எடுத்துக்க முடியும். இது நமக்கு பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நமக்கு மாறுபடும். இந்த மிதுன ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல குரு பகவான் குருவா முருகர் இருக்காரு. எப்பன்னா நான் சொல்லியிருப்பேன், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாத காலகட்டங்கள்லையும் நீங்க குரு பகவானா இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் மிதுன ராசிக்காரங்க. அடுத்தது ஆலங்குடி, திட்டை ராஜகுரு, திருத்துறையூர் சிஷ்டகுருநாதர், இந்த மாதிரி நிறைய குருவுக்கு நிறைய பிரதானமான ஆலயங்கள் நிறைய இருக்கு. அவங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். ஆனா மிக முக்கியமா என்னன்னா, கண்டிப்பா இந்த குரு பாதகத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினா 7ஆம் அதிபதியா இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்ப யாராவது நம்ம டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வாங்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் டைவர்ஸை கொடுத்துருவாரு. கொஞ்சம் வாழ்க்கை துணை அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஏன்னா நான் சாதகமாவே நல்லாவே பலன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா, ஏன்னா அவர் 7ஆம் அதிபதியா இருக்கார். அப்ப பாதகாதிபதியா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சில வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். நான் பெருசா நீ பெருசா அப்படின்ற அந்த வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை துணைகிட்ட அது கணவனோ மனைவியோ அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி வேற எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இல்லைன்னா 6, 8, 10 அப்போ என்னன்னா ஒரு வலி வேதனை, ஒரு கஷ்டங்களை கொடுக்கறது, ஒரு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது, கண்டிப்பாக கடன் கொடுப்பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல உச்சமாகி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக கடன் ஏற்பட்டே தீரும் மிதுன ராசிக்கு. அதை எப்படி நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக சுப விரயங்களாக சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய வேலை. ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்னா இந்த டைமில் கல்யாண செலவு பண்ணுங்க. அடுத்தது வீட்டுக்காக ஏதாவது செலவு பண்ணுறதுன்னா செலவு பண்ணுங்க. அடுத்து ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனா ஒரு நகை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக கடன் வாங்கியாவது செஞ்சுருங்க. ஒரு கடன் நமக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த கடனை நம்ம கட்டுறதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக வழி பிறக்கும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பக்கம்னால கடன் வாங்கவும் வைப்பார், கடனை கட்டவும் வைப்பார். அப்படிங்கிறப்ப கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு பிரிவினையை கொடுக்காது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரங்க. ஆகா எனக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார், பணத்தை கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. குடும்பத்தில்
ஓவரா நம்மளுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது. ஓகே, பணம் வருதுன்னா நம்ம சம்பாதிக்கணும், வருது அது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும்தானே. அப்போ அவங்களுக்காக நம்ம செலவுகள் செய்யறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு 50% நமக்கு பாதகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஒரு 50% நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு நமக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக 100% பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம்.